நண்பர்களே, இப்ப நம்ம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற கரூர் துயர சம்பவம் தொடர்பான பெரிய திருப்பம் ஒன்று இப்போ நடக்க போகுது. கரூர் வழக்கு ஆனந்த் நிர்மல் ஜாமீன் மனுக்கள் இன்று எஸ்சியில். விஜய் மக்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் தாக்கல் செய்திருக்கின்ற ஜாமீன் மனுக்கள் இன்று உச்ச நீதிமன்றத்தில் எஸ்சி விசாரணைக்கு வர இருக்கு. கரெக்டா மதியம் 12 மணிக்கு மேல இந்த மனுக்கள் விசாரணைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த விசாரணை இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். விஜயின் அடுத்த அதிரடி முடிவுகள். இப்ப எல்லா கண்ணும் நடிகர் விஜய் மேலதான் இருக்கு. நீதிமன்றத்தின் உத்தரவு வந்த உடனேயே விஜய் அவர்கள் அவரோட கட்சி நிர்வாகிகளோட ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்காராம். அந்த கூட்டத்துல 2 முக்கிய விஷயங்கள் பத்தி அவர் முடிவெடுக்க போறாரு. 1. ஜாமீன் கிடைத்தால். ஒருவேளை ஆனந்த் மற்றும் நிர்மல் குமாருக்கு ஜாமீன் கிடைச்சிட்டா விஜய் எடுக்க போற உடனடி முடிவு என்ன தெரியுமா? அவர் தாமதிக்காம நேரடியா கரூருக்கு பயணிக்க போறாராம். அங்கே விபத்தால பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு நேரில் ஆறுதல் சொல்ல போறாராம். இது அரசியல் ரீதியாகவும் மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2. ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால். அதே சமயம் ஒருவேளை ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டா அல்லது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறது? சட்ட ரீதியா அடுத்த அப்பீல் போறதா, இல்ல அரசியல் ரீதியா வேற ஏதாச்சும் முடிவெடுக்கிறதா அப்படிங்கிறத பத்தியும் மிக முக்கியமான முடிவுகளை விஜய் எடுக்கவிருக்காருன்னு சொல்லப்படுது. மொத்தத்துல இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு மேல வரப்போகும் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுதான் விஜய் மக்கள் இயக்கத்தின் அடுத்த அத்தியாயத்தையே தீர்மானிக்க போகுது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்குமா? தலைவர்கள் மீண்டும் வெளியில் வருவார்களா? விஜய் கரூருக்கு போவாரா? அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை இன்னைக்கு கிடைக்க போகுது. இந்த அப்டேட் பத்தி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.